இந்த ஒரு குழம்பு செய்யும்போது நம்ம வீடு மட்டும் இல்ல, பக்கத்து வீடுமே வந்து வாசனை தூக்கும். அதுவும் நான் யூஸ் பண்ற மசாலா சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டுமே வந்து சூப்பரா இருக்கும். அது வேற ஒண்ணும் இல்லங்க. நம்ம கருவாட்டு குழம்பு தான். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு கருவாட வந்து மஞ்சள் தூள், சுடு தண்ணி ஊத்தி நல்லா வந்து ஊற வச்சுக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு பயறு சேர்த்து பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால வெள்ளை மொச்ச வந்து ஊற வச்சு குக்கர்ல வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில எண்ணெய் ஊத்திட்டு வெந்தயம், சீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அது கூட ஒரே ஒரு கருவாடு நல்லா வேக விட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க காய்கறி நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய் அது கூடவே மொச்சை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் இந்த வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நசீஃபா முகமது ப்ராடக்ட் சிஸ்டர் அவங்கள்ட்ட தான் வந்து வாங்கியிருந்தேன். இதை சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கு. கலந்து விட்ட மசாலால புளித்தண்ணி ஒரே ஒரு கருவாடு போட்டு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டோம்னா சூப்பரா ரெடி ஆயிரும். இவங்க மசாலாவை சேர்த்து தான் பீன்ஸ் பொரியலுமே வந்து செஞ்சிருந்தேன். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருந்துச்சு. எப்பயும் போல தாளிப்பு கொடுத்துட்டு பீன்ஸ் சேர்த்து கொஞ்சமா உப்பு இவங்களுடைய மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ வெந்து வந்த பீன்ஸ்ல ஒரே ஒரு முட்டையை உடச்சு ஊற்றி கிளறினோம்னா பீன்ஸ் பொரியல் சூப்பரா ரெடி ஆயிரும். இந்த மசாலாலாம் வேணும்னு அப்படின்னா ஸ்க்ரீன்ல உங்க நம்பர் கொடுக்குற பேஜையுமே டேக் பண்றேன் பாருங்க.